ஹாய், ஹலோ, வணக்கம். சிறுதானிய வகைகளில் வந்து கேழ்வரகு, கம்பு, திணை இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் கேழ்வரகும் நமக்குமானது ஒரு நீண்ட கால ஒரு ரிலேஷன் சொல்லலாம். ஏன்னா நம்ம கோயிலுங்களில் வந்து கூழ் ஊத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த கேழ்வரகு மட்டும்தான். யாரும் கம்பங்கூழ்லாம் ஊற்ற மாட்டாங்க. கேழ்வரகுக்கும் நமக்கும் ஒரு பயங்கரமான ஒரு இன்டிமெண்ட்டாக நமக்கு வந்து ஒரு சாமிக்கும் நமக்கும் ஒரு அருகாமையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இதுக்கு வந்து கேழ்வரகு கூழ் காய்ச்சறதுக்கு நான் வந்து ரெடிமேடாக வெளியில் வாங்கியிருந்தேன் கேழ்வரகு மாவு. அதை வந்து ஒரு 5 ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் புளிக்கும். அந்த புளிக்கிற சுவை தான் வந்து கூழுக்கான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமே. அந்த கூழ் நல்லா அது புளிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வெறுமனே ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஊற்றி அந்த கூழ் ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்க அந்த கூழ் மாவையும் இதோடு சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இது கிளறிட்டு இருந்தாவே போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அடுத்தது என்னென்னா, அரிசி குருணையை போட்டு செய்வாங்க. நம்ம அரிசி குருணையை போட்டு செய்யலை, நம்ம வந்து சாப்பாடை போட்டு செய்கிறோம். அதனால் நல்லா கொஞ்சம் வெந்து வரா மாதிரி தெரிஞ்சவொன்னே சாப்பாடு அதில் போட்டுட்டு திரும்ப கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கை வச்சா ஒட்டாத அளவுக்கு வரும். அவ்வளோதான், கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. அதை விட வெங்காயம், மாங்காய், ஊறுகாய் இதை போட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள். உண்மையிலேயே எப்படி நம்ம பாரம்பரியத்துக்கு அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம இப்போ ஒரு டிஷ்ஷை நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ நல்ல டேஸ்டானது. நீங்கள் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக இதை வந்து சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இதை வந்து ரெகுலராக ஒரு வாரத்தில் 2 முறையாச்சும் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கால்சியம் நிறைய இருக்குது, அயன் சத்து இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.